இப்போ லூக்கா 11வது அதிகாரம் 1-2 வாசிச்சிருங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென். ஏன்னா நம்ம மத்தேயுல படிச்சுட்டு ஏன் லூக்காவுக்கு மாறணும்னு நீங்கள் சில நேரங்களில் யோசிக்கலாம். சில நேரங்களில் சேர்த்து படித்தோம்னா தான் சில காரியங்கள் புரியும். மத்தேயுல இந்த ஜெபம் மட்டும் எழுதியிருக்கும். இயேசு ஜெபத் பண்ண சொல்லி கொடுத்தாருன்னு. யாருக்கு சொல்லி கொடுத்தாருங்கிறது அங்கே ரொம்ப முக்கியம். யாருக்கு சொல்லி கொடுத்தாருன்னா அவருடைய சீசர்கள் கேட்டாங்க. சீசர்கள் யாருன்னு பேதுரு முதற்கொண்டு கேட்குறாங்க. இதில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, யூதர்கள் நம்மளை மாதிரி இல்லை, ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கிறவங்க. சரிங்களா? ஜெபிக்க தெரியாத ஒரு ஆள் கேட்கல. ஏற்கனவே ஒரு நாளைக்கு 3 தடவை ஒரு யூதன் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே ஜன்னல்கள் திறந்திருக்க, பலகணிகள் திறந்திருக்க, தான் தினமும் செய்து வருகிறபடியே எருசலேமின் தேவாலயத்தை நோக்கி தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். அப்போ ஜெபிக்கிறது என்பது யூதனுடைய அவனுடைய ரத்தத்திலேயே ஊர்னது. ஒரு யூதன் எந்த இடத்துலையும் எந்த காலத்திலையும் ஜெபிப்பான் 3 வேளை. ஒரு முஸ்லீம் 5 வேளை தொழுகிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்போ ஜெபிக்கிறோங்கிறதுக்கு நமக்கு எப்போ ஜெபிக்கணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அதனால் நம்ம ஆளுங்க எப்பயுமே ஜெபிக்கிறது இல்லை, பிஸியாகவே இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஜெபத்துக்குன்னு ஒரு டைம் இருக்கணும், ஃபிக்ஸட் இருக்கணும். இல்லாத வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கவே முடியாது. நிறைய பேருக்கு ஜெபிக்கவே முடியல. ஏன்? ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நல்லா தூக்கம் வரும்போது ஜெபிக்கக்கூடாது. நல்லா எல்லா வேலையும் முடிச்சு விட்டு எல்லாம் தலைகாணியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சிலர் ஜெபிக்க போவாங்க. கடைசி வரைக்கும் என்ன வராது? ஜெபம் வராது, தூக்கம் வரும். உண்மையிலே அது ஒரு தூக்க டானிக்காக சிலர் பயன்படுத்துகிறாங்க. என்னென்னு அப்படின்னா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஜெபிக்க போகிறது. அப்படி போனால் என்ன வந்துடும்? தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், தூங்கிடுவாங்க, ஜெபத்தோடு படுத்துருவாங்களாம். காலையில் கர்த்தரை எழுப்புவார் நிறைய பேரை. எத்தனை பேரை எழுப்புறாரு? உண்மையாகவே அலாரம் இல்லாமல் என்ன ஆவியானவர் எழுப்புறேன்னு சொல்கிற ஆள் யாராவது இருக்கீங்களா? அப்படிப்பட்டவனுடைய கரங்களை நான் பார்க்கட்டும். ஆமேன். அலாரம் எழுப்பியெல்லாம் 90% பேர் எந்திரிக்கிறது இல்லைங்க. அலாரம்லாம் சும்மாங்க. அலாரம் அடித்தோன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குற அளவுக்கு பவர் இருக்குது. ஆவியானவர் எழுப்பணும். நீங்கள் கேளுங்க, ஆவியானவரை என்ன 4 மணிக்கு எழுப்புங்க. 3:50க்கு உங்களுக்கு முழிப்பு வரலன்னா என்னன்னு மட்டும் கேளுங்க. 3:50க்கு ஷார்ப்பாக ஒரு முழிப்பு வரும். உங்களுக்கு நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷான அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இப்போ எந்திரிச்சு போய் ப்ரெஷ் பண்ணிட்டு போய் உட்காந்திங்கன்னா தேவ பிரசன்னம் அப்படியே இறங்கும். நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. தேவ பிரசன்னத்துக்காக ரொம்ப நேரம் ஜெபிச்சு போகிறேன், அது தேவன் பிரசன்னமாகிற நேரம். அது உங்களை கர்த்தர் எழுப்புகிற நேரம். அந்த நேரத்தில் அப்படி போய் நிற்கணும், தேவ சமூகத்தில் நம்ம பழகணும். இங்கே பார்த்தீங்கன்னா யூதர்கள் நல்லா ஜெபிப்பாங்க. இப்போ இயேசுடைய ஜெபத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்கிறார்கள். அவங்க ரொட்டீனாக ஜெபிக்கிற ஆட்கள் தான். அவங்களுக்கு ஜெபம் ஒன்றும் தெரியாத ஆட்கள்லாம் கிடையாது, நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க தான். அவங்களுக்கு ஜெபம்லாம் நல்லா தெரியும். அவங்க ஜெபிக்காத ஜெபம் இல்லை, அவர்கள் பயங்கரமாக ஜெபிப்பாங்க. அங்கே தான் கர்த்தர் சொல்கிறார், வேதபாரகருடைய ஜெபம்லாம் அங்கே பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? நான் ஸ்டாப் ஜெபம்லாம் இருக்குது, எல்லா வகையான ஜெபமும் இருக்குது. ஆனால் இயேசுடைய ஜெபத்தில் இருக்க ஒரு வித்தியாசம், அங்கே ஒரு மாற்றத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த ஜெபத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆண்டவரே, இப்போ எங்களுக்கு என்ன செய்யுங்க? உங்களுடைய ஜெபம், ஏன்னா தேவனோடு கனெக்ட் ஆகிருக்கிற ஒருத்தர், தேவனிடத்திலிருந்து வந்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறவர், அவர் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபம் தான் ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. இப்போ அவங்களுக்கு தேவை இந்த ஜெபம், எங்களுக்கும் தேவை. இதுதான் ஜெபம். இப்போ நமக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்ம அதை மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டே போயிடுவோம். நம்ம அதை மனப்பாடம் பண்ணி அதை சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம மனப்பாடம் பண்ணல, என்னத்தை சொன்னாருங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம போக போகிறோம். எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயிலாக நான் பேச போகிறது இல்லை. ஆனால் முதல் 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, அதான் முக்கியம். ஏன்னா நம்ம அதை விட்டுட்டு நம்ம தாண்டி ஜெபிப்போம். நம்ம எங்கே போயிடுவோம்னா, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்துடும் அப்படிங்கிறதுலையே நம்ம மொத்த லிஸ்ட்டையும் போட்டிருப்போம். மளிகை லிஸ்ட்டு மாதிரி இறக்கி வச்சு என்ன செஞ்சுருவோம்? அனுப்பிட்டே இருப்போம். ஆனால் ஆக்சுவலாக அது ஒரு 4வது பாயிண்ட்டு என்னவோ தான் வரும்னு நினைக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா நமக்காக கொடுத்தது இல்லை, அது என்னத்துக்கு கொடுத்தது? தேவனுடைய வார்த்தை. அது அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருங்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இன்றைக்கான மன்னாவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. காலையிலையும் சாயங்காலம் போய் மன்னாவை பொறுக்கணும். காலையில் உட்காந்து தேவ சமூகத்தில் வேதத்தை வாசிக்கணும், சாயங்காலம் 2 தடவை வேதத்தை வாசிக்கணும். 2 தடவை சரி, வேதத்தை ஒரு 2 மணி நேரம் வாசிக்கிறேன்னு சொல்கிறாள்லாம் கையை தூக்குங்க. கேட்பான், என்ன நான் வெளியால் தானே,
எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் கோவிச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. பாஸ்டர் தான் கேட்க முடியாது, நான் கேட்கலாம்ல. வாசிக்கணும்ல. 2 விஷயம் இருக்குது. என்னன்னா, நான் ஜெபிக்கும் போது கர்த்தர்ட்ட நான் பேசுகிறேன், வேதத்தை வாசிக்கும் போது தேவன் என்கிட்ட பேசுகிறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடினா என்னது? பேசிக்கிட்டு இருக்காரு, நான் கேட்குறேன். வேதத்தை வாசிக்கணும், அப்போதான் அவர் என்ன பேசுகிறாருன்னே தெரியும். பல நேரங்களில் அவர் என்ன பேசினாருன்னே தெரியல. அவர் வெறும் சங்கீதத்திலையும் நீதிமொழிகளையும் மட்டும் பேச மாட்டார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தினல் வரைக்கும் அவர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இல்லையா? அப்போ அந்த வார்த்தைகளை வாசிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும். ஒரு தேவ பிள்ளைக்கு ஜெபத்துக்கும் வேத வாசிப்புக்கும் நேரம் இருக்கணும். அதுதான் உங்களுடைய விடுதலைக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று கண்டு வழக்கம் போலவே தன் முன் செய்து வந்தபடியே பலகணிகள் திறந்திருக்க எருசலேமை நோக்கி தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். தூக்கி கொண்டே சிங்க கவியிலே போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. ஜெபிச்சு தாங்க பிரச்சனை. ஜெபிச்சா பிரச்சனை வரணும், அப்பதான் தேவன் யாருன்னு காமிக்கவே முடியும். மோசே போனா பிரச்சனை வரும், பார்வோன் கடினமா மாறுவான், அப்பதான் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும். ஜெபிச்சா பிரச்சனை வரல அப்படின்னா உங்க ஜெபமே பிரச்சனையாகவே. உங்க ஜெபத்தினால சாத்தானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் நான் பலர் கேட்கிற கேள்வி என்னன்னா, நான் ஜெபிக்கிறேன் ஆனா போராட்டம் அதிகமாகுது. அப்பா இப்பதான்பா கொந்தளிக்கவே ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா இப்பதான் நீங்க பாதாளத்தை கொஞ்சமாவது டச் பண்ணிருக்கீங்க. எறும்பு கிட்ட காலை வச்சாதான் கடிக்கும். நீங்க ஒரு பக்கமும் அது ஒரு பக்கம் இருந்தால் அது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? அப்போ அங்கே டச் பண்ணணும். அதனால நிறைய பேர் என்னென்னா, நம்ம பாட்டுக்கு இருப்போம், சாத்தான் பாட்டுக்கு இருப்பான். அப்படிலாம் கிடையாது. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நான் நினச்சிட்டு இருக்கேன், நான் சும்மா இருந்தால் அவன் சும்மா இருப்பான்னு. நம்மளை காலி பண்ணுறது தான் வேலை. ஒரே ஆப்ஷன் தான், எதிர்த்து நில்லுங்கள், அப்போ தான் ஓடுவான். அப்போ தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அதை தான் சொல்கிறார். அப்போ இங்கே ஜெபம் வரும்பொழுது கொந்தளிக்குது. ஏசு இருந்தார்னா அந்த படகுல கன்ஃபார்மாக கொந்தளிக்கும், தண்ணி வரும். எத்தனை பேருக்கு தண்ணி வந்துருச்சு? படகு எத்தனை பேருக்கு கவுந்து அப்படியே டக்குன்னு ஆடுது? எல்லாருக்குமே ஆடுதா? நல்லா கவனிச்சுக்குங்க. அக்கறைக்கு போவோன்னு சொன்னவர் வாக்கு மாறாதவர். அவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையாதன். அவர் இருக்கிற வரைக்கும் அந்த படகு கவிழ முடியாது, ஆனால் படகு சேக்காகும். ஏன்னா அங்கே தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம். அதிக விலையேற பெற்ற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அவர் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்படியாக அது வரும். இறையாதே அமைதலா இருன்னு சொல்லும் பொழுது அப்படியே நிக்கலாம். அந்த படகு கரை பிடிச்சிச்சு. உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையில் ஒரு வாக்கு தத்தம் ஒன்று சொன்னார், ஆனால் ஒரே வாழ்க்கை ஒரே சேக்கிங்காக இருக்குது அப்படின்னா கரெக்ட். வாக்கு தத்தத்தின் பாதையில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, ஆனால் எல்லாமே எதிராக இருக்குது, எல்லாமே எனக்கு சாதகமாக இல்லையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், ஆபத்து காலத்தில் நான் அவனோடு இருந்து வராதுன்னு சொல்லவே இல்லை. கண்மலையின் மேலே கட்டப்பட்டாலும் சரி, மணலின் மேலே கட்டப்பட்டாலும் சரி, புயல் மோதும், அலை மோதும், வெள்ளங்கள் மோதும், ஆனால் எங்கே கட்டப்பட்டிருக்கிறோங்கிறத வச்சு தான் கர்த்தரை எனக்கு முன்னதாக நிறுத்தி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அது அசைக்கப்படுவதில்லை. வரும், எல்லாம் வரணும். ஒரு தேவ பிள்ளைக்கு வருது அப்படின்னா நீங்க கர்த்தரோட தான் இருக்கிறீங்க. ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எனக்கு போராட்டம், ஏன் வரக்கூடாது? கர்த்தர் என்னைக்கு சொன்னார் வராதுன்னு சொல்லி? உலகத்திலே உபத்திரவம் உண்டு அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காரு. கிருபை இருக்குது, ஜாலியா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரா கர்த்தரு? கிருபை இருக்கு, காட் இஸ் குட் இல்லையா? கேட்க நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கலாம், ஆனால் அது வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு கிருபை இருக்குது, உண்மைதான். கிருபை என்பது என் இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் இல்லை. நான் மனம் திரும்புதலுக்கு நேராக திரும்பும்படி கொடுக்கப்பட்ட லாஸ்ட் வார்னிங். யாருக்கு தெரியும்? நாளை தினம் பிறப்பிப்பதை நீ அறியாயேங்கிறாரு கர்த்தர். இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். கவனமாக இருங்க. நிறைய நல்ல சுவாரஸ்யமான உபதேசங்கள்லாம் இருக்கு இல்லையா? கேட்டு என்ன செஞ்சிடாதீங்க, செவித்துணவுள்ளவர்களாய் போய்விடாதபடி கவனமாக இருக்கணும். அறிவை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதேங்குது பைபிள். எல்லாத்தையும் கேட்டு என்ன செஞ்சிடாதீங்க, ஆத்மாவை வீணடிச்சிடாதீங்க. பரிசுத்தாவினர் வந்தாலே என்ன நடக்கும்? அந்நிய பாஷை பேசிட்டு போயிடுவாரா? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதுக்குதான் ஆவியானவரே வந்திருக்கிறாரு. அப்படியே வந்து நம்மளை அப்படியே குதூகலமா வச்சிருக்கிறது இல்ல, இந்த பூமிக்காக இல்ல. பைபிள் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாயிருக்கிறது. ஆவியானவர் வருவார், நமக்குள்ள வந்து நம்முடைய பாவத்தை கண்டித்து. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு அனுபவம். என்னைக்கெல்லாம் நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்புறோமோ அப்பொழுது ஒரு தேவ சந்தோஷத்தை நம்ம அனுபவிப்போம், ஒரு தேவ சமாதானம். அதான் உண்மையான சந்தோஷம். அதுதான் பைபிள் சொல்றது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது வரும் பாருங்க, அந்த சந்தோஷத்தை பத்தி பேசுறாரு. நான் சும்மா என் பாட்டுக்கு இருந்துகிட்டு இஷ்டத்துக்கு நான் ஏதோ சந்தோஷமா நான் சிரிச்சு பாடிட்டேன், ஆனா என் பாவத்தை விட்டு மனம் திரும்பலனா அது இல்லை. நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது ஒரு தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் நிரம்புது பாருங்க, அப்படி அதான் உண்மையான மனமகிழ்ச்சி. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அப்பொழுது அவர் இருதயத்தை சந்தோஷப்படுது. என்னுடைய மனமகிழ்ச்சி தேவனை மனமகிழ்ச்சி ஆக்கணும். தேவனுடைய மனமகிழ்ச்சி எப்ப வரும்? ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். என் சந்தோஷமும் தேவனுடைய சந்தோஷமும் ஒன்னா இணைஞ்சா என்னுடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்படும். அதான் தாவீதை பார்த்து சொன்னாரு, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை பிறந்தது. நம்முடைய ஜெபங்கள் கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டுமானால் என் சந்தோஷமும் தேவ சந்தோஷமும் ஒன்னா இணைஞ்சா போதும், அவ்வளவுதான். அதுக்கு மனம் திரும்புதல் தான் உண்மையான சந்தோஷம். அதுதான் கர்த்தர் சொன்னார். யோவான் ஸ்நானகன் அதான் பண்ணாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதுதான் கர்த்தர் சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, கேட்கிறாங்க, எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. இப்ப கற்றுக் கொடுக்கும் போது சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, எப்படி கற்றுக் கொடுக்கிறாரு? பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்த, என்ன அடையாளம், என்ன அவர் துதிக்கிறதுக்கு 1000 காரியம் இருக்குது. ஆனா அவர் என்ன சொல்லி துதிக்க சொல்றாரு? பரிசுத்தத்தை. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அவரை துதிக்கிறதுனான உண்மையான அர்த்தம் என்ன? ரோமர் 12:1 வாசிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அவ்வளவுதான். தேவ சமூகத்துக்கு வர்றதுல, தேவ சமூகத்துக்கு நான் வந்து ஜெபிக்க வேண்டிய முதலாவது ஜெபம் என்னவா? கர்த்தர் சொல்றாரு எனக்கு, என்னது? என் சரீரத்தை பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இருதயம் ஃபுல்லா கசப்பு, இருதயம் ஃபுல்லா கோபம், எரிச்சல், வைராக்கியம், விரோதம், பகை எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு தந்தானை துதிப்போமே, அதையும் சேர்த்து எல்லாரும் சேர்த்துருவோம். திருச்சபையோரே வந்துருவாங்களா? வாருமையா போதகரே வந்துருவாரா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவுவார். அப்ப முதலாவது தேவனுடைய சமூகத்தில் பிரவேச பரிசுத்த அலங்காரத்துடன் தான் கர்த்தரை தொழ. அலங்காரம் என்பது பரிசுத்தம். நம்ம பெரிய டிசைனா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டிசைனா டான்ஸ் ஆடுறதுல இன்னைக்கு இது பரிசுத்தம் போயிருச்சு, அலங்காரம் ஆராதனையா மாறிடுச்சு. அலங்காரமான ஆராதனைகள் இன்றைக்கு. தேவனுடைய சமூகத்தின் ஆராதனையின் அலங்காரம் என்பது பரிசுத்தம். அதுதான் அவர் விரும்புகிற அலங்காரம். மனிதன் முகத்துக்கு முகம் பார்க்கிறான், தேவன் உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். நான் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக இருக்குதா? கேட்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். எதுக்காக ஆக்குறாரா? அவர் வரும் பொழுது நான் அவர் வருவார் அப்படிங்கறத எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுக்கே சிலர் கை வரலையே. வருவாரா இல்லையான்னு டவுட்ல இருக்கீங்களா? இல்ல வந்தா பாத்துக்கலாங்கிறதுல இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க, கட்டாயம் வருவார். கட்டாயம் வருவார். அவர் சீக்கிரமாய் வருகிறார். மறந்துடாதீங்க. வேதாகமத்தை நல்லா எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில், நம்ம கடைசி காலத்தில் இல்லை, நம்ம கடைசி நாட்களின் கடைசி நொடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள். ஆகவே அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலத்தில் நெருக்கமாக வந்திருக்கிறோம். ஆகவே வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு அந்த ஆயத்தம் என்னவா? ஆயத்தமாய் இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கல்யாண வீட்டுக்குள்ள ஏன் பிரவேசிக்கல? ஒருத்தனை வந்து கல்யாண வீட்டுக்குள்ள வந்து பார்க்கிறாரு, எங்கடா கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனா அங்க உட்கார்ந்து இருக்கிறான். கல்யாண வஸ்திரம் தரித்திராதவளை பார்த்து சொல்றாரு, இவனை கட்டி கையும் காலும் கட்டி கொண்டு போய் என்ன செய்யுங்க, அழுகையும் பட்கடிப்பும் இருக்கிற இடத்துல போட்டுருங்கிற. ஏதாவது புரியுதா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடாதபடி காத்து, தங்கள் வஸ்திரத்தை கரைபடாதபடி காத்து கொள்ளுகிறவர்கள் சில பேர் சரதையிலும் எனக்கு உண்டுங்கிறார். நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்கு? ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய பரிசுத்த வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், அன்றைக்கு கொண்டிருந்த ஆனந்த பாக்கியங்கள் எங்கே? ரட்சிக்கப்பட்டோன்னு வந்த அந்த வைராக்கியம் எங்கே? அந்த அன்பு எங்கே? எபேசு சபையின் ஒரே பாவம் என்ன? ஆதியில் கொண்டிருந்த
அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நிறைய இருக்கு. ஆனா என்ன போயிருச்சு? அன்பு போயிருச்சு. தேவன் மேல இருக்க அன்பு போயிருச்சுன்னா மற்றதெல்லாம் தானா வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் நானும் நீங்களும் மீட்கும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். அவரை இவ்வளவாய் தந்தரளி உலகத்திலே அன்பு கூர்ந்தார். குமாரன் நமக்காக மரித்ததினாலே, கிறிஸ்து நமக்காக மரித்த நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறதுனாலே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனுடைய அன்பு நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அது நம்மை வெட்கப்படுது. அது என்னது? அவ்வளோ பெரிய தேவன், மகா வல்லமையுள்ள தேவன், வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லக்கூடாத தேவன் இம்மானுவேலாக நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அதான் பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? அதான் அன்பு. அந்த அளவுக்கு நேசிச்சதுனாலதான் நம்மோட வாசம் பண்ணுகிறார். இப்ப தேவன் என்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது அன்பு. நம்ம எதை நேசிக்கிறோமோ, ஏன் என்னால ஜெபிக்க முடியல, ஏன் என்னால பைபிள் படிக்க முடியல, ஏன் என்னால தேவன் விரும்புகிற பரிசுத்தத்துல வாழ முடியல, நான் அவரை நேசிக்கலைங்கிறது தான் உண்மை. நான் எந்த அளவுக்கு நீங்க எதை யாரை நேசிக்கிறீங்களோ அவருக்கு பிரியமா நடப்பீங்க. அதான் உண்மை. சின்ன குழந்தை அப்பா அம்மாவுக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த பிள்ளைக்கு பிரியமாவே நடப்பாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி நடந்துக்கிறாங்க. பிள்ளைக்கு அம்மா அப்பாவை பிடிச்சிச்சுன்னா அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கும். இதான் எல்லா இடத்துலையும் அன்பு தான் இங்க மையம். தேவன் நமக்கு காண்பித்த அன்பு இங்க எல்லாமே கிவ் அண்ட் பேக் தான், கொடுத்து வாங்குறது தான். ஆனா தேவனுடைய அன்பு தகுதியற்ற நம்மேல் காட்டின விலையேற பெற்ற கிருபை. அதனாலதான் பைபிள் சொல்லுது, இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுது. உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அது ஒரு அன்பு. உண்மையாவே அந்த அன்பு எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் தேவனுக்காக நிற்க முடியும். நான் அன்பு இருந்துச்சுன்னா நான் பரிசுத்தமா ஏன் என்னால பரிசுத்தமா வாழ முடியல தெரியுமா? நான் அந்த அளவுக்கு அவரை நேசிக்கல. பின்மாற்றத்துல போய் தாங்கிட்டாலும் பரவாயில்ல, சேர்த்து எல்லாரையும் கெடுத்துருவோன்னு சொல்லி, வாங்கடா மீன் பிடிக்கலாம்னு சொல்லி, நான் போறேன், வர விரும்பினவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பையும் கொடுத்து, இந்த விழுந்து போற ஆள் எப்பயுமே தனியா போக மாட்டோம். ஒரு கூட்டத்தை காலி பண்ணிட்டு போனாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும். அது மாதிரி பேதர் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம சிங்கிளாக இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம மட்டும் மறுதளிச்சிட்டோம்னா நாளைக்கு பிரச்சனை. இவங்க எல்லாரையும் சேர்த்துடலான்னு சொல்லி வெயிட் பண்ண ஆளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு கடைசியில் என்னாச்சு? ஒன்றுமே இல்லை. பல நேரங்களில் ஏன் ஒன்றும் இல்லாமல் போகுது, ஏன் வெறுமையாகுது அப்படின்னா, அவரை விட்டு நான் பின்னாடி போயிட்டு என் சொந்த வழிகளில் போகும் பொழுது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது என் முடிவோ மரண வழி. அப்ப என்ன இருக்குது? ஒன்றும் அகப்படவில்லை. தெரிஞ்ச தொழில் தான், ஒன்றும் அகப்படலை. எம்டியா வந்து நிற்கிறார். அங்க என்ன தெரியுமா அடைஞ்சு? இயேசு வந்தவனை, யோவான் 21 வீட்டில் போய் படிச்சுக்குங்க. இயேசு வந்துட்டாரு. இயேசு வந்தவனை பார்த்தா மற்றவங்களாம் நிற்கிறாங்க. பேதுருக்கிட்ட வஸ்திரம் இல்லை. என்ன இல்லை? வஸ்திரம். சந்திக்க என்ன இல்லை? வஸ்திரம் இல்லை. வஸ்திரத்தை கட்டிட்டு கடல்ல குதிக்கிறான். சட்டையை கட்டிக்கிட்டு உடனே கடல்ல குதிக்கிறான். பின்மாற்றத்துல போனா சாத்தான் எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துருவான். ஏன்னா அவன் திருடன். எதையாவது விட்டு வைப்பானா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். வெறுமைகளும் தோல்விகளும் பற்றாக்குறைகளும் வருவதற்கு காரணம் கர்த்தர் அல்ல தேவஜனமே, சாத்தான். சாத்தான் வருவதற்கு காரணம் சாத்தான் இல்லை, நாம. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அப்படியே சும்மா எல்லாம் வந்துட்டு போல, நாம கொடுக்கறதுனால தான் உள்ள வரோம். யார் உள்ள வரணுங்கிறத நாம தான் முடிவு பண்றோம்.